நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரிக்கெட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ன்றது ஒரு எமோஷன், ஒரு மிக பெரும் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாம் வந்துட்டு விளையாட்டு விளையாட்டாக தான் பார்க்கப்படும். இந்தியாவில் மட்டும் வந்து ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு க்ளோஸான ஒரு எமோஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரிக்கெட் இந்தியாவில் பிரபலம் அடைஞ்சிருக்கு. முன்னாடியெல்லாம் இந்தியா தோத்துட்டா அது ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் பண்ணும். கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் சேடாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அப்போதைக்கு நமக்கு ஸோ நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரி இருந்தால் ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் அதை டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் அந்த சோகத்தையெல்லாம் அப்படியே நம்ம குறைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் என்ன ஒரு உணர்வை தரும் அப்படின்னா, ஸோ நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறந்து நம்மளை ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு போகிற வைக்கிறது தான் கிரிக்கெட். ஸோ நமக்கு பர்சனலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு கிரிக்கெட்டை நம்ம பார்ப்போம். அதை ஒன்றி பார்ப்போம். அந்த சமயத்தில் இந்தியா வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நமக்கு தரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படியான ஒரு மேட்ச் தான் நேற்று நடந்தது. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான T20 மேட்ச். ஸோ அதில் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. 165 ரன்கள் அடித்தாங்க. ஸோ அதில் இந்திய அணி பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பினாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லணும். ஏன்னா சிறப்பாக பவுலிங் போட்ட வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியாவும் சூப்பராக பவுலிங் போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கும் முழுமையான ஓவர்கள் கொடுக்கப்படல. ஸோ இந்த மாதிரி நேற்று அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி கேப்டன்சியில் ஒரு பிரில்லியன்ஸாக செயல்பட்டாரோ சூரியகுமார் யாதவ், அந்த மாதிரி நேற்று மேட்ச்சில் செயல்படல. நேற்று மேட்ச்சில் ஏதோ கொஞ்சம் அவர்கிட்ட ஏதோ ஒரு குழப்பம் இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான் பவுலிங் ரொட்டேஷன்லேயும் நிறைய மிஸ்டேக் பண்ணார். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 6வது ஓவரை வருண் சக்கரவர்த்தி போட்டு 2 விக்கெட் எடுத்தார். இந்த மேட்ச்சில் ரவி பிஷ்னாக்கி கொடுத்து ஸோ கொஞ்சம் டாக்டிக்ஸை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழப்பமாக டோட்டலி கொஞ்சம் அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நேற்றையோட பர்ஃபார்மன்ஸ் அவர் இருந்தது கேப்டன்ஷிப்பில். ஸோ பேட்டிங்லேயுமே பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணலை. அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடுவார்னு நினச்சா அவரும் இனிஷியலாகவே அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் திலக் வர்மா நிற்க, மறுபக்கம் விக்கெட்டுகள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எப்படி இந்தியா வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் திலக் வர்மா இவங்க 2 பேரும் ஓரளவு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் நல்லாவே விளையாண்டார். ஸோ அவர் சொந்த மண் அப்படின்றதுனால அந்த பிச்சோட தன்மையை கணிச்சு அவர் சூப்பராகவே விளையாண்டார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பிரில்லியண்டான பவுலிங்கில் அவர் மோல்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் அவர் பொறுப்பான விளையாண்டு ஜெயிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் ஒரு தப்பான ஷாட் ஆடி அவர் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி அப்போதைக்கப்போ விக்கெட்டுகள் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு 91-5 இந்த மாதிரிலாம் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்தியா தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்லே மாற்றிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் திலக் வர்மா ஆடும்போது கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. எப்படி ஒரு 2002 இந்த நாட்வெஸ்ட் சீரீஸில் யுவராஜ் அண்ட் கேஃப் அவங்க இருக்கும்போது ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு திலக் வர்மா. அதனால திலக் வர்மா இருந்தார்னா யுவராஜ் மாதிரியே மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தொடர்ந்து நம்பிக்கையோட மேட்சை பார்த்தேன். எப்படி யுவராஜ் பொறுப்பான்னு கடைசி வரைக்கும் மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி திலக் வர்மா ஃபுல் மெச்சூரிட்டியை காமிச்சு நேற்று மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. 55 பந்துகளில் 72 ரன்கள், ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். அதாவது ஒரு ஒரு சில வருடங்களுக்கு நம்ம ஒரு சில வருடங்கள்னு இல்லை, ஸோ கிரிக்கெட் வரலாற்றில் நிறைய மேட்சஸை நம்ம ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். நிறைய மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க. ஆனால் அதில் சில மேட்ச் தான் நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க முடியும். எப்படி தினேஷ் கார்த்திக் அந்த ஒரு கடைசி பாலில் 6 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரோ நிடாஸ் டிராஃபி, ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம். எப்படி நாட்வெஸ்ட் சீரீஸோட ஃபைனல் அந்த தாதா சட்டை கல்றது அதை ஞாபகம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸோ எப்படி 2011 வேர்ல்டு கப் அந்த ஃபைனல் ஹிட் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமாக தனி ஆளாக நின்று அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற அந்த மேட்சஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஷார்ஜால சச்சின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடித்த அந்த ஒரு 100, ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம இதை சொல்ல முடியாட்டியும் ஸோ T20யில் நம்ம தினேஷ் கார்த்திக் அடித்த அந்த நிடாஸ் டிராஃபிக்கு ஓரளவு ஈக்குவலாக இந்த ஒரு மேட்சை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதில் கூட கடைசி ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க அதில் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல கடைசி டெய்லண்டர் 2 பேரை வச்சு ஓரளவு நின்று
ஜெயிச்சு கொடுத்துருக்காரு திலக் வர்மா. ஸோ அதில் தான் அவரோட பிரில்லியன்ஸை பாராட்டணும். திலக் வர்மா மட்டும் இல்லை, ஹர்ஷ்தீப் சிங்கையும் வந்து அவர் ஒரு பவுண்டரி அடிச்சார். அது போல் ரவி பிஷ்ணன் அவர் வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரும் வந்து ஒரு ஓவரில் ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி ஆடினார் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸோட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே வந்து உருவாக்குற பிளேயர்ஸ்லாம் வந்து தரமாக தான் இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே வந்து சூரியகுமார் யாதவ், அதை வந்து ரோஹித் சர்மா வந்து அவர் ஆல்ரெடி முன்னாடியிலே டீமுக்கு வந்துட்டாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய வீரர்கள்னு பார்த்தா ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மேட்ச் வின்னர்ஸை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு மேட்ச் வின்னராக வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க திலக் வர்மாவை. ஸோ அவரும் வந்துட்டு இந்தியாவோட ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராக வருவார்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஃபார்மேட் மட்டும் கிடையாது, ஒன் டே அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் இதுலேயும் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டாராக வருவார். இது வந்து கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்கு. முக்கியமாக வந்து அந்த யுவராஜ் வந்து ஒரு எலிகண்டாக வந்து ஷாட்ஸ் அடிப்பார். அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கே ஒரு எலிகண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு எலிகண்ட் வந்து யுவராஜ் அளவுக்கு வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ இருக்காது. தாதாளம் அடிப்பார், அது வேற மாதிரி இருக்கும். ரெய்னா அடிப்பார், அதுவும் வேற மாதிரி இருக்கும். தவான் அடிப்பார், அதுவும் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எலகண்டோட வந்து அந்த ஷாட்ஸை வந்து அடிக்கிறது வந்து யுவராஜுக்கு அப்புறம் வந்து திலக் வர்மா கிட்ட தான் நான் பார்க்குறேன். என்னதான் அபிஷேக் சர்மா வந்து யுவராஜோட ஸ்டூடெண்ட், அவர் வந்து அவர் மாதிரியே விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு யுவராஜ் மாதிரியே ஆடுறது வந்து திலக் வர்மா தான் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நேற்றைய மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்சாகவும் வந்து திலக் வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்தியாவோட ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராக வந்து ரைஸ் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து நம்மளோட அந்த கவலையெல்லாம் மறக்க வச்சு நம்மளோட மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். பக்கம் அதில் வந்து போன ரசிகர்கள்லாம் வந்து இந்தியா வின் பண்ணிடுச்சு அப்படின்றத வந்து ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடினாங்க. ஸோ 2 மேட்ச் வின் பண்ணி வந்து இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் வந்துட்டு சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த மேட்சும் வின் பண்ணி இந்தியா வந்து இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.